வெல்கம் டு கணேசா யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ரிங் லைட் வாங்கியிருந்தோம்ல, இதை எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்றத தான் காட்ட போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு. இது வந்து அதை தாங்கி பிடிக்கிற அந்த கம்பி. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக லைட்டுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த நாபு. அதுக்கப்புறம் இது வந்து லைட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாபு இருக்குல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நாபை மேலே உள்ளதை இழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வந்து பெருசாகிட்டே போகும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக்கணுமோ அவ்வளோ பெருசாக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாம் அதை வந்து சின்னதாக்கணும்னா இப்படி பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்டோட சைஸ் இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாபு இருக்குது. இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டு வருங்க. ஸோ இது வந்து நான் லூஸ் பண்ணேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை இறக்கிட்டு இதை நான் டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப் இருக்குது, இதையும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 7 ஃபீட் வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நான் டைட் பண்ணிட்டேன், இதுவும் டைட் பண்ணிட்டேன். இந்த மொபைல் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாப் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி கழட்டி நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டருடைய கனெக்டரு. இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாபை வச்சு இதை வந்து இப்படி திருப்பிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, பெரிய சைஸ் வந்து பின்னாடி இருக்கணும், சின்ன சைஸ் வந்து முன்னாடி இருக்கணும். ஸோ இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாண்டுக்கும் லைட்டுக்கும் கனெக்டட். இது வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும், நம்மளுக்கு எப்படி மாட்டுறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாபை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஓட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டா இது வந்து டைட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளக்இன் பண்ணோன்னே இந்த ஆன் பட்டனில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் பிரைட்னஸ் அதிகமாகும், மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும். இந்த வந்து ரீசைக்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மாற்றுறது. அதாவது 3 கலர் இருக்குது, நார்மல், எல்லோ, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு, அந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான். இந்த போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் சார்ஜர் போடுவீங்கள அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.